அதாவது மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்களுக்கு அரசியலில் பக்குவமே கிடையாது. எது எடுத்தாலும் தேவையில்லாத சிறுபிள்ளைத்தனமாக தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. ஓட் சோரின்னு சொன்னாங்க. ஏற்கனவே 65 லட்சம் வாக்காளர்கள் அங்கே வந்து இல்லாமல் இருந்து எடுத்துட்டு தான் சொன்னாங்க. 30 லட்சம் பேர் இறந்து போனாங்க. நான் பலமுறை டிவி மீடியாலாம் எல்லாம் பேட்டி கொடுத்துருக்கேன். 30 லட்சம் பேர் இறந்து போனவங்க, 28 லட்சம் பேர் அங்கே வந்து வெளியூருக்கே போயிட்டாங்க. மீதி ஒரு 7 லட்சம் பேர் தான் அந்த டிஃபரன்ஸ் இருக்குது. அது இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீ பார்த்தீங்கன்னா நேற்று நேற்று வந்து நேற்று மாலை வரையிலும் 40% தான் பிஎல்ஓ கொடுத்துருக்கதா சொன்னாங்க. ஆனால் இரவோடு இரவா எங்கிருந்தோ ஒருத்தர் வந்து இன்னைக்கு காலையில் 100% எல்லாம் எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அதை தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு பயந்து போய் இன்னைக்கு அவசர அவசரமா இன்னைக்கு பிஎல்ஓக்களுடைய வேலைகளை வந்து முடிச்சு விட்டு தேவையில்லாத விஷயங்களை தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. பீகார்ல வந்து இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் கூட இன்னைக்கு போயிருந்தாங்க பிரச்சாரம். ஆனா மக்கள் இன்னைக்கு அகில இந்திய அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியை தொடர்ந்து அந்த மாநிலத்தில் பீகாரில் நடைபெற்ற ஆட்சியும் நல்ல ஆட்சி என்று முடிவு செய்து இன்னைக்கு பெண்கள் அதிகமாக வாக்களித்து இன்னைக்கு 200 இடங்கள் இன்னைக்கு பிடிச்சிருக்காங்க அப்படின்னா இது இமாலய வெற்றி. இதே வெற்றி தமிழகத்தில் நிச்சயமாக தொடரும். அவர் சொன்னது இதுவரையிலும் எதுவுமே நடக்குது. அதாவது இன்னைக்கு திமுக எல்லாருமே கட்சிக்காரங்களுமே அடுத்தவங்கள தாக்கிட்டே இருக்காங்க. ஆனா போலீஸ்ல கேஸ் கொடுக்க போனா யாரு தாக்கப்பட்டாங்களோ அவங்க மீதுதான் நடவடிக்கை எடுப்பாங்க. இதுதான் திமுகவுடைய அடிமைத்தனம். திமுகவில் மட்டும்தானே இருக்கு. எங்கள்கிட்ட எங்க அடிமைத்தனம் இருக்கு? நேற்று ஒரு தலைவர் இருந்தார், இன்னைக்கு நான் ஒரு தலைவர் வந்திருக்கேன், நாளைக்கு இன்னொரு தலைவர் வருவாரு. அடிமைத்தனம் யார்கிட்ட இருக்குன்னு மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. அதன் பிறகு மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு துணை முதலமைச்சர் அவங்க குடும்பத்திலே ஆக்கியிருக்காங்க. இவங்களை தவிர மதிப்புக்குரிய யாரு சொன்னாலும் அடிமைன்னு சொல்றாங்கல்ல, அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. இவங்களை தவிர வேற முதலமைச்சர் வேட்பாளர் யாரையும் அறிவிக்க முடியுமா அப்படின்னு மட்டும் கேளுங்க. அப்போ அடிமைத்தனம் எங்க இருக்குங்கிறது தெரியும். நன்றி.